சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரின் பெருமைகளை எடுத்துரைக்கும் வகையில் மாமதுரையை போற்றுவோம் என்ற விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவின் இறுதி நாளான நேற்று வைகையை பாதுகாக்க வலியுறுத்தும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கலை நிகழ்ச்சிகள், ரத ஊர்வலங்கள் என மதுரையை போற்றுவோம் விழா கடந்த 8ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. இதையொட்டி வீதிகள் அனைத்தும் சுத்தப்படுத்தப்பட்டு விழாக்கோலம் பூண்டிருந்தது மதுரை. விழாவின் நிறைவு நாளான நேற்று சிறிய ரக மாதிரி விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பங்கேற்ற சிறிய ரக விமானங்களை மதுரையைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் வடிவமைத்திருந்தனர். இந்த சாகச நிகழ்ச்சி பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். இது பெருமைக்காக மட்டும் பண்ணல, ஆனா அதை நீங்க பார்த்துட்டு அதுல நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகணும், இதை பார்த்துட்டு நிறைய பேர் 4 இடத்துல போய் இதை கத்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால பண்றோம். இது தவிர வைகையை போற்றுவோம் என்ற தலைப்பில் ஆற்றின் இரு கரைகளிலும் விளக்குகள் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. வைகை அணை, பெரியார் அணை மற்றும் அதன் வழித்தடங்களின் மாதிரிகள் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன. பழமையான மதுரையை விளக்கும் வகையில் புகைப்படங்களும் ஓவியங்களும் இடம்பெற்றன. இந்த விழாவை காண வந்த முதியவர்கள் பலர் தண்ணீர் சலசலத்து ஓடிக்கொண்டிருந்த வைகையாறு தற்பொழுது வற்றியிருப்பதை கண்டு வேதனை தெரிவித்தனர். சுத்தம் இல்லாம இருக்கு, இறங்க முடியல, வயசானவங்க வந்து உட்கார முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் அந்த காலத்துல நாங்க இருக்கும்போது ஆற்று நல்லா இருந்தது, இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. விழாவை முன்னிட்டு வைகை ஆற்றில் உள்ள 300 ஆண்டுகள் பழமையான நீராழி மண்டபம் வண்ணப்பூச்சால் மிளிர்ந்தது. இருப்பினும் அந்த மண்டபத்தை மராமத்து செய்திருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும் என்ற ஆதங்கத்தை பலரும் வெளிப்படுத்தினர். வைகை ஆற்று நிகழ்ச்சியின் இறுதியில் வான வேடிக்கைகள், வர்ணஜாலங்கள் காட்ட இனிதே நிறைவு பெற்றது மாமதுரையை போற்றுவோம் விழா. புதிய தலைமுறைக்காக மதுரை செய்தியாளர் குழுவுடன் முருகப்பெருமாள் மற்றும் அரியரீகன்.